25 வருஷமா கம்பி வந்து கடக்கிற லைனில் வந்து 25 வருஷம் ஆகுது லைனில் கம்பி போட்டு. அது சுனாமிக்கு அப்புறம் நாங்கள் வந்து எல்லா இடமும் மாற்றிருக்காங்க, இந்த கடக்கிற லைனை மாற்றவே இல்லை. ஒரு 30 வீடு 15 வீடு காலனின்னு அங்கே இருக்குது நாங்கள் இருக்க ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து அடிக்கடி கரண்ட் இல்லாமல் போகும், வால்டேஜ் கம்மியாக இருக்கும். திருப்பி வால்டேஜ் கூடும்போது வந்து வீட்டில் இருக்க பொருள் எல்லாம் சேதம் ஆகுது. எந்த பொருள் இருந்தாலும் சரி, அதுக்குள்ள பொருளாதாரம் உள்ள மக்கள் இல்லை, எல்லாருமே ஏழைங்க தான் அங்கே இருக்குது. அப்போ நாங்கள் பல முறையும் அந்த ஒரு 2-3 தடவை ஈபிக்கு போயிருக்கோம், கொட்டாரத்துக்கு போய் அங்கே போய் கேட்டதுக்கு மனு கொடுத்துருக்கோம். நாங்கள் சொல்லியிருக்கோம், இந்த கம்பி எங்களுக்கு மாற்றிட்டாங்க, எங்களுக்கு அந்த கம்பி வந்து வடக்கு லைனாக போட்டுட்டாங்க, நாங்கள் பேசியிருக்கோம். எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு இது வரைக்கும் அவங்க பண்ணி தர இல்லை. அதனால் எங்களுக்கு தயவு செஞ்சு இந்த லைனை மாற்றி, இந்த போஸ்டர் வந்து எங்களுக்கு வடக்கோடு இந்த லைனை மாற்றி எங்களுக்கு தரணும். அதுபோக அந்த நேரம் புதுசடி வரைக்கும் கடற்கர ஏரியா வரைக்கும் லைட்டு கிடையாது. புதுசடியில் இருந்து கிராமத்துல இருந்து பேசுது. எங்கள் பேர் வசந்த கிரிஜா. நாங்கள் மானிய மன்னனுக்கு கொடுத்து 2022 மானிய மன்னனுக்கு கொடுத்து எல்லா ஆவணங்களும் கொடுத்து அங்கே இருந்த அதிகாரிகள் பார்க்க வரக்கூடிய நேரம் கூட வந்து எல்லாம் பார்த்து எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்லி கொண்டு போய் எங்களுக்கு இதுவரைக்கும் மானிய மன்னனை வரவே இல்லை. எங்க ஒரு ஊருகணி இல்லை, எல்லா ஊரு இங்க இருந்து ஆரோக்கியபுரத்துல இருந்து அழிக்கால் வரைக்கும் இதே நிலைமை தான். நாங்க வெளியே மண்ணெண்ணெய் தொழிலுக்கு போகணும்னா மண்ணெண்ணெய் இல்லாம தொழிலுக்கு போக முடியல. மண்ணெண்ணெய் விலைக்கு வாங்குறது 70 ரூபாய் 75 ரூபாய் கொடுத்து மண்ணெண்ணெய் வாங்கி தொழிலுக்கு அதுக்குள்ள வருமானம் எங்களுக்கு வரல. அதனால எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இருக்கு. நாங்க எத்தனை தடவையும் நாங்க மனு கொடுத்தியாச்சு. அதிகாரிகள் எல்லாரும் வந்து பார்த்தாலுமே எந்த ஒரு பதிலுமே இல்லாம இருக்கு. கேட்டதுல உங்க மனு இருக்கு, உங்க மனு நான் கொடுக்குதோம் அப்படிதான் சொல்லுறாங்க. ஆனா இது உங்க மனு உள்ள போயாச்சு. இது ஆனா ஏடி ஆபீஸ்ல தான் மனு இருக்கு, மேல இடத்துக்கு மனு போகல. அதனால எங்களுக்கு நல்ல பிரச்சனையா இருக்கு. இதனால நாங்க தொழில் இல்லாம எவ்வளவு கஷ்டப்பட்டு கந்து வெட்டி கடன் வாங்கி எங்களை அவங்க படுத்த அவமானம் கொடுமை தாங்க முடியாத சோதனை நாங்க வேதனையில் நாங்க இருக்கோம். நீங்க எங்களுக்கு இந்த ஒரு மானிய மன்னனை கிடைச்சது எங்களை ஒரு முடிவு எங்களுக்கு செய்து தாருங்க. கவர்மெண்ட்ல பரிந்து பேசி எங்களுக்கு இந்த ஒரு தொழிலுக்கு போக முடியாத கஷ்டத்துல நாங்க கடன் வாங்கினாலும் கடைக்காரங்க வந்து எங்க கழுத்தை நெரிச்சுதாங்க. எங்க பணத்தை வட்டி கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருக்கும். தொழில் எல்லாம் ஏத்தனங்களை எல்லாம் கரையை வச்சு நாங்க வழி இருக்கும். தயவு செய்து எங்களை மானிய மன்னனை தருது வழிவகை செய்யுங்க. நான் கீழமணக்குடியிலிருந்து பேசுகிறேன். ராஜாக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்திலிருந்து மணக்குடி பஞ்சாயம் கீழமணக்குடி கிராமத்தில் 9ஆம் அன்பேட்டில் நாங்கள் இருக்கோம். அங்கே வீடு நெருக்கடியாக இருக்குது. மணல் நிறைய வரும்போது தண்ணி போகிறதுக்கு பாதை இல்லை. ரோடெல்லாம் ஏனா தானான்னு பழுதடைஞ்சிருக்கு. ஒரு ட்ரிப் வந்து போட்டாங்க, அதை சரியாக ஸ்லோ பண்ணி போடாமல் அது வீணாகி போச்சு. தயவுசெய்து நீங்கள் திரும்ப ஒரு வாட்டி வந்து பார்த்து எங்களுக்கு அதை சரி பண்ணி தரணும். மேலும் கோயிலுக்கெல்லாம் போக முடியல, பஸ்ஸுக்கெல்லாம் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நிறைய ரூட்டை சுற்றி தான் நாங்கள் போக வேண்டியதாக இருக்குது சார். அதனால் ப்ளீஸ் நீங்கள் தயவுசெய்து எங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். கட்டாயமா நீங்க எங்களுக்கு தரணும். வயசானவங்களெல்லாம் உளுந்து எழுப்புதாங்க. பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போக முடியல, எல்லாம் நெருஞ்சிட்டு சாக்ஸ் எல்லாம் நெருஞ்சி ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப அதனால தயவு செய்து எங்களுக்கு இந்த ரோடு தண்ணி தேங்கி நிற்கிடத்துல ரோடை போட்டு எங்களுக்கு சரி பண்ணி தாங்க. கொசும் சாக்கடைனால காலெல்லாம் புண்ணு, நிறைய நோய் அதனாலேயே.